ஹலோ வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இங்கேருந்து பொள்ளாச்சியிலேருந்து நேராக ஆலியார் போயிட்டுருக்கோம். ஆலியார் வீடியோஸ் போடலான்னு போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் ஆலியார் ரோட்டில் தாங்க நிற்கிறோம். அங்கே ஆலியார் போயிட்டு உங்களை திரும்ப மீட் பண்ணுறோம். போகிற ஆலியார் ரோட்லேயே கருப்பட்டி காஃபின்னு ஒரு கடை இருக்குது. போய் காஃபி வாங்கிட்டு வந்து மீட் பண்ணுற காஃபி நாட்டு சக்கரை இங்கேயே தயார் பண்ணி நல்ல சூடான காஃபி தர்றாங்க பொள்ளாச்சி டு ஆலியார் ரோட்டில். இந்த நாட்டு சர்க்கரையோட மகிமை இப்போ சமீப காலமாக நிறைய பேர்கிட்ட பப்ளிசிட்டி ஆகி நாட்டு சர்க்கரை குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ நாட்டு சர்க்கரை காப்பி குடிக்க போகிறோம். வாங்க ஷேர் பண்ணிக்கலாம் நீங்களும். அது கடவுள் போல என்னடா பாட்டெல்லாம் பாருன்னு கேட்குறீங்களா மக்களே? பாட்டு பாடல. பொள்ளாச்சி நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் ஒரு டைம் பொள்ளாச்சி வந்து பாருங்கள். அதுவும் பொள்ளாச்சி ஏரியாவில் பொள்ளாச்சி டு ஆலியார் ரோடு. ஆலியார் ரோட்டில் வந்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான சில விஷயங்கள் பார்க்கலாம். நல்ல குளிரும் இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நாட்டு சக்கரை காஃபி பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வேறு ஏதோ டிராஃபிக் போய்ட்டோம். நாட்டு சக்கரை காஃபி அவ்வளோ நல்லா இருக்குதுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே நாட்டு சக்கரை தயார் பண்ணி நமக்கு ஆன் த ஸ்பாட்லேயே கொடுக்குறாங்க. ஏன்னா பொள்ளாச்சியில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை ஃப்ரெஷ்ஷாக இப்போ ரெடி பண்ணுறாங்க. நாட்டு சக்கரை அதே மாதிரி வெல்லம் இதெல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பொள்ளாச்சி ஏரியாவில் ரொம்ப பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே கேட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு வால்பாறை ரோடு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸுங்க. ஏன்னா ஆற்றுக்கு நடுவில் தான் இந்த கோயில் வரும். வாங்க, நான் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், என்னை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடியில் காடாக இருக்குது. கொஞ்சம் பின்னாடி பயங்கரமாக காட்டுக்கு நடுவில் தாங்க இந்த கோவில் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கடையில் லீவு, பூக்கடைகள்லாம் லீவு. அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாமா? எங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நேயர்களே. பாருங்க, சூப்பராக இருக்கும். தினமே நீங்கள் வேலியில் போட்டு என்ன சொல்கிறது அப்படின்னா, பொள்ளாச்சி சைடு நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் பார்க்கலாம். பாலாற்றங்கரை கோவிலுக்கு வர்றவங்க நீங்கள் நேராக பொள்ளாச்சியிலேருந்து வர்ற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் எங்கேன்னு கேட்டாலும் கூட உங்களுக்கு சொல்லுவாங்க. நாம் இப்போ கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், கோயிலுக்கு போகிற ரோடு இதுதான். பாலாற்றங்கரை ஆறுங்க. ஆறு பாருங்க, வாய்க்காலில் போயிட்டு தண்ணி போயிட்டுருக்கு. இதுதான் ஆற்றுல தண்ணி ஓடுது. இன்றைக்கி நல்ல கூட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய ஆட்டோ, நிறைய காரெல்லாம் நிற்கிது. இதெல்லாம் பூக்கடைங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா? இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு கோவில் இருக்குது, நீங்களே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம இந்த ஆஞ்சநேயர் கோயில்லையா பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்தோம். வர்ற வழி தான் இது. வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் உங்களுக்கு அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த கோவில். நம்ம போகிற வழி. இப்போ போக போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மயிலெல்லாம் மேயுது. தம்பி, அந்த மயிலெல்லாம் எடுங்க. மயில் இந்த பாலாற்றங்கரையோட ஆறு தாங்க இது. இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ மழை சீசன் இப்போ தான் தொடங்கி இருக்குது. இல்லைன்னா இதிலிருந்து அது வரைக்கும் தண்ணியாக தாங்க இருக்கும். இப்போ தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருக்குது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆறு வர்ற நடுவில் தாங்க நம்ம கோவில் இருக்குது. சரியா? இந்த ஆற்றுக்கு நடுவில் வருதுன்னா, அது இப்போ ரெண்டு பக்கம் பாருங்கள். அந்த பக்கம் இப்படி தண்ணி வரும், இதுலேயே இப்போ தண்ணி இங்கே போகுதா. இப்போ ஆற்றுக்கு நடுவில் தான் அந்த ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. பாலாற்றங்கரை கோவிலை எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான கோவில். வேண்டுதல் வச்சா அது பிரகாரம் அப்படியே நடக்கணும் கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஊரில் பெரிய ஐதீகமெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா இந்த ஆஞ்சநேயரை வேண்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக நடக்கும். அதுக்கு இங்கே இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோவா பெருசாக எல்லாம் இல்லை. ஆனால் ஒரு சிலர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதனால நீங்கள் பாலாற்றங்கரை ஆண்டவனுடைய கோவிலை மறந்துடாதீங்க. ஆஞ்சநேயர் கோவில் இது. அதுவும் ஞாபகம் வச்சுக்க. கொஞ்சம் நம்ம வர்றப்ப ஆச்சாரமாக பக்தியோடு வரணும். நோ நான்வெஜ் சாப்பிடாம கோவில் தரிசனம் முடிச்சுட்டு போனீங்கன்னா இங்கே போகிற இடத்துல முன்னாடி நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா 4ஆம் மூல சுங்கம் ஃபுல்லாக ஹோட்டல் தான். நல்லா ஃபுட் அடிக்கலாம், அந்த மாதிரி இடங்க. ஆனால் சுற்றி பார்க்கணும், நல்ல இயற்கையோடு வாழணும் அப்படின்னா நீங்கள் எந்த உலக நாட்டில் இருந்தாலும் பொள்ளாச்சி ஒரு டைம் பாருங்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க. நீங்கள் அதுக்காக பிளேட்டை பிடிச்சி அமெரிக்கா போகிற லண்டன் போகிறதில்ல. இல்லை, பொள்ளாச்சியே ஒரு அமெரிக்கா லண்டனை தோக்கடிக்கிற அளவுக்கு இயற்கையான சூழல் மிகுந்த இடம். உங்களுக்கு நிறைய சினிமாவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பொள்ளாச்சி மகத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னா தேங்காய்க்கு பொள்ளாச்சி ரொம்ப ஃபேமஸ். தேங்காய் தானுங்க.
பொள்ளாச்சியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. வால்பாறை இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கம் கேரளா பார்டர் இருக்குது, நிறைய இடங்கள். அது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போகலாம். மாசாணியம்மன் கோவில் வந்து எங்கள் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸுங்க. சூளக்கல் மாரியம்மன் கோவில் இருக்குது, புரைய வளைய ஜமீன், பெரிய ஒரு ஜமீன் இருக்குது, ஷூட்டிங் ஸ்பாட்டு, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. மறந்துடாதீங்க மக்களே, பொள்ளாச்சி ஒரு டைமாவது நீங்கள் வந்துட்டு போனோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா இங்கிலீஷே எனக்கு வராதுங்க, நான் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசணும்னு ட்ரை பண்ணுறேன். வேண்டாம், தமிழ்லேயே சொல்லிட்டேன். ஓகேவா? என்னை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் பொள்ளாச்சியை ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க மக்களே, பாலாற்றங்கரை கோயிலுக்கு வந்திருக்கிறோம். செமையாக இருக்குது. நம்ம வந்து ஆற்றுக்கு நடுவில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இங்கே நிறைய மீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டம் போல இருக்கும். தம்பி நீங்கள் செல்ல போட்டுறாதீங்க உள்ள மீனை பார்க்குற ஆர்வத்தில். சரியா மக்களே? இப்போ வந்து என்னென்னா நேரம் அந்த கோயிலை கொஞ்சம் கவர் பண்ணி காட்டுங்க நம்ம மக்களுக்காக. கோயில் எடுங்க 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 கோயில் எடுங்க கோயில் எடுங்க. ஓகே, பாராட்டுருக்க அந்த கோயில் கோபுரம் எடுப்பா தம்பி. கோயில் கோபுரம் எடு. ஆறு பாருங்க, ஆற்றுக்கு நடுவில் தாங்க இந்த கோவிலே வந்திருக்குது. இந்த ஆற்றை சுற்றி தான் கோயில். எங்கள் தம்பி எப்போ ஆர்வமாக இருக்காரு பாருங்க. பாத்தீங்களா, இந்த ஆத்துக்கு நடுவுல தாங்க இந்த கோயில் மீனுங்க. பாருங்க, பெரிய பெரிய மீனுங்களாம் இருக்கு பாருங்க. நிறைய மீனா இருக்கு பாருங்க, பெரிய பெரிய மீனா இருக்கும் பாருங்க மக்களே. தெரியுதா தம்பி? கேமராவில் உங்களுக்கு பிடிக்காத மீன் பார்த்தீங்கல்ல. எப்போனாலும் நீங்கள் மறந்துடாதீங்க, பொள்ளாச்சி டு ஆலியார் போகிற வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலுடைய அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, ஆஞ்சநேயர் கோவில் வந்து நீங்கள் எங்கெங்கேயோ நிறைய இடங்கள் போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு ஆற்றுக்கு நடுவில் இப்படி ஒரு ஆஞ்சநேயர் உருவாகி கிட்டத்தட்ட பல வருஷங்களாக இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸுங்க. இன்னைக்கு தண்ணி நிறைய போயிட்டு இருக்குது. தண்ணி நிறைய போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா வால்பாறையில எல்லாம் மழைன்னு நினைக்கிறேன், அதனால தான் இங்கே தண்ணி நிறையா போகுது. ஆனால் நிறைய மீன் இருக்குது. நீங்கள் யார் எங்கே பொள்ளாச்சி சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை மறந்துடாதீங்க.